ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும். தொடர்ந்து நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து செப்டம்பர் 1 முதல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம். இயற்கை வேளாண்மையில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை மருத்துவமனைகள், ஊட்டச்சத்து மையங்கள், சத்துணவு மையங்களில் உணவுப் பொருளாக கட்டாயமாக பின்பற்றுவதை தமிழக அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசானது வர்த்தகர்களின் நலன் கருதி தொழில் உரிமை கட்டணத்தை அறவே நீக்க வேண்டும். ஏற்கனவே மின்சார கட்டணம், தொழில் வரி, குப்பை வரி, உணவு பாதுகாப்பு வரி என்று பல்வேறு வரி சுமைகளால் ஆளாக்கப்பட்ட வர்த்தகர்களுடைய நலன் காக்கும் பொருட்டு புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள தொழில் உரிமை கட்டணத்தை அறவே நீக்க வேண்டும். அதே போல வர்த்தக நிறுவனங்களுக்கு மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்ற 2 பிரதான கோரிக்கைகளை நாங்கள் அடிப்படையாக வைக்கின்றோம். லாரி உரிமையாளர் நலன் காப்பதற்காக சென்ற அரசு தற்காலிகமாக ரத்து செய்துவிட்டு போன, அதாவது எஃப்சி கட்டண உயர்வை தற்காலிகமாக ரத்து செய்து லாரி உரிமையாளர்களுக்கு அந்த நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில் எங்களை காப்பாற்றிய அரசு, அதே போல இந்த அரசு முழுமையாக இந்த எஃப்சி கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். வருகின்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். வருகின்ற பட்ஜெட்டில் எங்கள் மருந்து வணிகர்களின் கோரிக்கையாக அனைத்து மருந்துகளுக்கும் 5% மட்டுமே ஜிஎஸ்டி வரிகளை நிர்ணயிக்க வேண்டும். குறிப்பாக அறுவை சிகிச்சை சாதனங்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகிய அனைத்து மருந்துகளுக்குமே 5% மட்டுமே ஜிஎஸ்டி நிர்ணயிக்க வேண்டும். மற்றும் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். கட்டுமான துறையை பொறுத்தளவுக்கு எம்சாண்டு, பீசாண்டு, கம்பி எல்லாமே இப்போ முன்னை விட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதிக விலைனால பாதி கட்டட வேலையே நடக்காமல் இருக்குது. விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தமிழக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதுக்கான ஒரு நெறிமுறையை இது பண்ணி தரணும்.